மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மத்திய அரசால் நடத்தப்படும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான NMMS தேர்வு, தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு. ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த NMMS தேர்வு எழுதுவதற்கான மாணவருக்குரிய தகுதிகள் என்னென்ன, தேர்விற்கு விண்ணப்பிக்கும் முறை எப்படி, தேர்வின் பகுதிகள் எப்படி இருக்கும், தேர்வுக்குரிய பாடத்திட்டங்கள் என்னென்ன, மாணவர்கள் தேர்வு செய்யப்படும் விதம் மற்றும் தேர்வின் மூலம் கிடைக்கும் உதவித்தொகை எவ்வளோ போன்ற விவரங்களை அறிய நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். NMMS தேர்வு எழுதுவதற்கான தகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட் அரசு உதவி பெறும் பள்ளி, ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு படிச்சிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். போன வருஷம் 7ஆம் வகுப்பு முலாண்டு தேர்வில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் 55% மார்க் எடுத்திருக்கணும். இதே SC/ST ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 50% மார்க் எடுத்திருந்தால் போதும். அடுத்தது மாணவ மாணவியரோட பெற்றோரோட ஆண்டு வருமானம் 1.5 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். இது கொரோனாவுக்கு முன்னாடி வரையிலும் இருந்தது. தற்பொழுது அதை 3 லட்சமாக மாற்றிட்டாங்க. தொடர்ந்து பள்ளிக்கு வரும் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். அடுத்து தேர்வுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறது, தேர்விற்கு விண்ணப்பிக்கும் முறையை பற்றி பார்ப்போம். பொதுவாக செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் தேர்வு பற்றிய அறிவிப்பு வெளியாகும். இப்போ என்னன்னா சமீப காலமாக 2 வருஷமாக நவம்பர் டிசம்பரில் தான் அந்த தேர்வு பற்றிய அறிவிப்பு வெளிவந்துட்டுருக்கு. இந்த வெப்சைட்டை www.dge.tn.nic.in இந்த இணையதள முகவரியில் விண்ணப்பம் அனுப்புவாங்க. அந்த விண்ணப்பத்தை ஸ்கூலில் HM எடுத்து கொடுப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யார் அப்ளை பண்ணுறாங்க முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப HM எடுத்து தருவாங்க. அரசால் அந்தந்த வருடத்தில் வெளியிடப்படும் புதிய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு வருஷமும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஏதோ ஒரு சில மாற்றுவாங்க. அதை அப்பப்போ அந்தந்த வருஷத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது தேர்வின் பகுதிகள் என்னென்ன, அதாவது NMMS தேர்வு 2 பகுதியில் கொண்டு இருக்கோம். பகுதி 1 மனத்திறன் தேர்வு மேட்டு, பகுதி 2 படிப்பறிவு திறன் தேர்வு சேட்டு. இது 2 எக்ஸாமும் 3 மணி நேரத்தில் காலையில் 1.5 மணி நேரம், அதாவது 10 to 11 மேட்டும் 11 to 1 சேட்டும் நடக்கும். பகுதி 1 மனத்திறன் தேர்வை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். மனத்திறன் தேர்வானது மேட் மாணவர்களின் பகுத்தாயும் திறன், காரணம் அறியும் திறன், சிந்திக்கும் திறன், முப்பரிமாண வெளியில் காட்சிப்படுத்தி கண்டறியும் திறன், எண்ணியல் திறன் போன்றவற்றை சோதித்தறிவதாக அமையும். மேட்டை பொறுத்தவரையிலுமே மாணவர்களோட மைண்டை யூஸ் பண்ணி தான் அதை நம்ம போட முடியும். இது விளையாட்டாகவும் இருக்கும், செம்மையாக இருக்கும். மாணவர்களுடைய அறிவை யூஸ் பண்ணால் இந்த சம்மில் ஈஸியாக 1 நிமிஷத்தில் நம்ம போட்டுடலாம். இந்த மேட்டில் 90 வினாக்கள் கேட்கப்படும். ஒவ்வொரு சரியான விடைக்கும் தலா 1 மதிப்பெண் கொடுக்குறாங்க. எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கணும். OMR சீட்டை பிளாக் பெனில் தான் ரவுண்ட் அப் பண்ண வேண்டும். முழுமையாக பட்டை தீட்ட வேணும். அதனால் எப்போ எக்ஸாமுக்கு போனாலும் பிளாக் பென் கொண்டு போயிடணும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது தவறான விடைக்கு எதிர் மதிப்பெண் கிடையாது, நெகட்டிவ் மார்க் கிடையாது. இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம் ஒதுக்கப்படும். அது மேட் காலையில் 10 to 11. இந்த தேர்வு எழுதுனா என்னென்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா, இது பேசிக். இந்த பேசிக் கற்றுக்கிட்டிங்கன்னா ட்ரஸ்ட்டு, NTSC, IBPS, SSC, TNPSC, RRB, UPSC நிறைய எக்ஸாம், எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் இதுதான் பேசிக் அடித்தளம். இதை கற்றுக்கிட்டால் போதும், நீங்கள் லைஃப் லாங் மேக்ஸு அப்படி படிப்படியாக நம்ம முன்னேறிட்டே போயிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பகுதி 2 படிப்பறிவு திறன் தேர்வு. அது சேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சேட்டுக்கு என்னென்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பில் சயின்ஸு, மேக்ஸு, சோசியல் சயின்ஸு 3 பருவ புக்கு இருக்கும். அந்த 1 இயர் படித்த எல்லாத்தையுமே நம்ம ரிட்டன் படிக்கணும்.
ரெண்டாவது இப்போ நம்ம 8th கரண்ட்டில் வந்து சயின்ஸு, மேக்ஸு, சோசியல் இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு செகண்டு 2 மிட்டம், அதாவது 2 பருவங்களில் இருக்கிற புக்கு நம்ம வந்து படிக்கணும். இது 7th 8th இருந்து தான் மேக்ஸிமம் கொஸ்டின் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் 90 கொஸ்டின் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா 90 நிமிஷம் நடக்கும். எப்போன்னா 11:30 to 1 மணி வரைக்கும். அதனால் காலையில் 10 to 1 மணி வரைக்கும் நம்ம 3 மணி நேரம் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்காகவே உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓஎம்ஆர் சீட்டு கொடுத்துருவாங்க. அடுத்து மதிப்பெண் பங்கீடு. எப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் மார்க் பிரித்து போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸுக்கு 35 மார்க்கு, மேக்ஸில் 20 மார்க்கு, சமூக அறிவியலில் 35 மார்க்கு, மொத்தம் வந்து 90 மார்க்கு. அந்த 90 கொஸ்டினும் இந்த மாதிரி தான் சப்ஜெக்ட் வைஸாக பிரித்து அதில் கேட்பாங்க. அடுத்தது மாணவ மாணவியர்கள் தேர்வு செய்யப்படும் விதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த எக்ஸாமில் 2 எக்ஸாம்லேயும் ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் 40 மார்க்கு, அதாவது 45 மார்க் வந்து வாங்கியிருக்கணும். அதில் 2 பேப்பர்லையும் சேர்த்து 40% வந்து மார்க் வாங்கியிருக்கணும். அதாவது மேட்லையும் சேட்லையும் சேர்த்து அவங்களுடைய மார்க் பார்த்திங்கன்னா 40% இருக்கணும். எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்துச்சுன்னா 32% மார்க் வந்து வாங்கியிருக்கணும். 2 பேப்பர்லையும் சேர்த்து 32%. அடுத்தது மாணவ மாணவியர் பெறும் உதவித்தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாதம் 1000 ரூபாயா பிரித்து கொடுப்பாங்க. வருஷத்துக்கு 12,000 ரூபா வரும். 4 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 48,000 ரூபா வந்து கொடுப்பாங்க. அது அக்கௌண்ட்டில் தான் ஏறும். இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி உள்ளே போயிட்டோம் அப்படின்னா அதில் கம்யூனிட்டி பேசிஸ் பிரிப்பாங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு நம்ம இந்தியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 1 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸை தேர்ந்தெடுப்பாங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா 6,695 ஸ்டூடெண்ட் வந்து எலிஜிபிள். அந்த 6,695 ஸ்டூடெண்ட்டும் கம்யூனிட்டி வைஸாக பிரித்து அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. இதில் என்எம்எம்எஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணால் 4 வருஷத்துக்கு ஸ்காலர்ஷிப் வரும். மற்ற எந்த எக்ஸாம் எழுதினாலும் அந்த எக்ஸாம் எலிஜிபிள் இல்லை. சப்போஸ் வேறு என்டிஎஸ்சி ட்ரஸ்ட்டில் பாஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணிட்டா இந்த ஸ்காலர்ஷிப்பு கட்டாயிரும். அதனால் மாணவர்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டிங்கன்னா இதுக்கு மட்டும் ஸ்காலர்ஷிப் வாங்குங்க. மற்ற எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணி பாஸ் ஆகிட்டு அதுக்கு போனீங்கன்னா இது டைரெக்டாகவே ஆதாரை பேஸ் பண்ணி அதை வந்து அது கட் பண்ணிடுவாங்க. இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள். மேட்டு பற்றிய அனைத்து வீடியோக்களும் ஒவ்வொரு டைமும் அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டைம் பாஸ் தமிழ் டெக் சேனல்.